பல சாப்டர்ஸ் இதெல்லாம் எதற்காக உருவாக்குறாங்க? சிலதை நீங்கள் கொலாபரேட்டிவாக தான் பண்ணி ஆகணும். உடல்ன்றது ஒரு கொலாபரேட்டிவ் மெக்கானிசம். உள்ள பல ஆர்கன்ஸ் இருக்குது, ஆனால் எல்லா ஆர்கன்ஸும் ஒன்றா ஒர்க் பண்ணாது. உடல்ன்றது ஒன்றாக ஒர்க் பண்ணும். இதே மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் காமனாக பண்ணி ஆகணும். உதாரணத்துக்கு இப்போ திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர் அசோசியேஷனுக்கு அடுத்த 2 ஃபினான்ஷியல் இயர் 26-27, 27-28க்கு உங்களுடைய டோட்டல் இண்டஸ்ட்ரி ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன? உருவாக்கலைன்னா உருவாக்க முடியும். இதுதான் எங்களுடைய டோட்டல் ப்ரொஜெக்ஷன். இந்த டோட்டல் ப்ரொஜெக்ஷனில் சிலது பார்த்தீங்கன்னா ரீரூட்டட் பிஸ்னஸாக இருக்கும். லோக்கலில் இருக்கிறவங்க லோக்கலில் சப்ளை பண்ணுவாங்க, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் உங்களுடைய வியாபாரத்தில் சிறப்பு. சில பேர் தான் கஸ்டமர் ஃபேஸிங்காக இருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கி அதுக்கு வேல்யூ அடிஷன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக பல பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீரூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைனில் தான் நம்ம இருப்போம். இவங்க எல்லாரும் சேர்ந்து டோட்டலாக அடுத்த 2 வருடங்களுக்கான பிஸ்னஸ் ப்ரொஜெக்ஷன் திருப்பூரில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் இதாங்க ப்ரொஜெக்ஷன். இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு இப்படிலாம் இனி உலகத்தில் டேட்டா இருக்குது, இப்படிலாம் மூவ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு யூஎஸில் ஒரு பிரசிடென்ட் மாதிரி ஒரு விஷயம் ஆகுது. 6 மாதத்துலேயே பல விஷயங்கள் அவர் புதுசாக கொண்டு வந்துட்டார். அவருடைய நாட்டுக்காக பண்ணுறார். ரைட்டு தப்புன்றதை நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. அதை நம்ம உள்வாங்கி எப்படி நம்மளை மாற்றிக்க முடியுன்றதான் நம்மளால் பார்க்க முடியும். இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் சில கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்குது, சில கவர்மெண்ட் மாறிட்டு இருக்கு. நீங்கள் எக்ஸ்போர்ட்னு வரும்போது எல்லா நாட்டுக்கும் நீங்கள் கொடுத்துட்டு போகிறீங்க. அப்படின்னா அடுத்த 2 வருட என்னுடைய திருப்பூரினுடைய பொருளாதார வளர்ச்சியில் எந்தெந்த நாடுகளுடன் நான் தொடர்பு வச்சு எதை எப்படி ப்ராடக்டைஸ் பண்ண முடியும், இந்த மாடலை உங்களால் உருவாக்க முடியும். அதுக்கு தேவையான அனைத்து டேட்டாலும் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது. உங்களுடைய P&L பேலன்ஸ் ஷீட்டையும் எடுத்து ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட் வைஸ் எதை எங்கே வைக்கிறீங்க, எப்படி வைக்கிறீங்க, என்ன கன்சம்ஷன், என்ன பேட்டர்ன், எதை எப்போ வாங்குறாங்க, இது அத்தனையும் ரொம்ப ஈஸியாக டிசைட் பண்ண முடியும். இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் முடியும். இதற்கான தியரி, ஃபவுண்டேஷன், ஃப்ரேம் ஒர்க்கு, சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்குது. பிஸ்னஸ் மாடலிங் சொல்லுவாங்க. இதை நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னு சொன்னால், நார்மலாக அங்கே வியாபாரத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் 2 விதமாக வியாபாரத்தை பண்ண முடியும். இப்போ நம்ம கையில் ஒரு ரூபா காயின் இருக்குது. அந்த காயின் எடுத்து நீங்கள் டாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூ விழுமா தலை விழுமா? தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்குது. அந்த தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி படி ஆங்கிலத்தில் அதை நான் முதல்ல சொல்கிறேன், அதுக்கப்புறம் தமிழாக்கத்துக்கு வருவோம். இஃப் யூ டாஸ் அ காயின் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் 50% வில் பி ஹெட்ஸ், 50% வில் பி டெய்ல்ஸ். ஒரு காயினை அன்லிமிட்டெட் டைம் நான் டாஸ் பண்ணால் 50% அது பூவாக விழும், 50% தலையாக விழும். அப்போ அடுத்த கேள்வி, 10,000 முறை நான் ஒரு காயினை டாஸ் பண்ணுறேன், எவ்வளோ முறை ஹெட் விழும், எவ்வளோ முறை டெய்ல்ஸ் விழும்? தெரியாது. ஏன்னா தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி படி n நம்பர் ஆஃப் டைம்ஸ் 10,000 முறையும் ஹெட் விழலாம். இப்போ இந்தியா கிரிக்கெட் டீம் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, 15 டாஸ் வரிசையாக தோத்துட்டாங்க. அதை எல்லா கமெண்ட்ரிஸ் வரை பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா உங்கள் வியாபாரத்தை இன்றைக்கி நீங்கள் ப்ராபபிலிஸ்டிக்காக நடத்துகிறீங்க. ப்ராபபிலிஸ்டிக்காக நடத்துகிறோன்னா என்ன அர்த்தம்? நான் வேலையை செய்வேன், எதிர்காலத்தில் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. இன்னொரு ஆப்ஷன் வியாபாரத்தில் இருக்குது, டிட்டர்மினிஸ்டிக்காக நடத்துறது. பல இடங்களில் போகும்போது ஸ்பெசிஃபிக்காக லேடிஸ் சிஸ்டர் பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் டெய்லி சமைக்கும் போது 5 டப்பாவை திறந்து கையில் கிடைக்கிற ஐட்டமை போட்டு ஒரு கலைக்கு சாப்பாடு எடுத்து உங்கள் புருஷன் முன்னாடி வச்சிங்கன்னா அந்த சாப்பாட்டுக்கு என்ன பேர்? கையில் கிடைக்கிற 5 டப்பா, அதில் கிடைக்கிற குவான்டிட்டி, அதை எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டு ஒரு அரை மணி நேரம் கிண்டி டேபிள் மேலே வச்சா அது என்ன பேர்? தெரியாது. நம்ம கிட்டத்தட்ட வியாபாரத்தை அதே மாதிரி பண்ணுறோம். ஏன்னா ப்ரெடிக்டபிலிட்டி இல்லை. ஒரு சமையல் நல்லா இருக்கணும்னா, ஒரு சாம்பார் வைக்கணும்னா இந்த பருப்பை இவ்வளோ நேரம் வேக வச்சு, இது இவ்வளோ நேரம் கொதிநீரில் கொண்டு அதுக்கு இவ்வளோ கறிகாய்களை போட்டு, அது கொஞ்சம் புளியை போட்டு, கொஞ்சம் காரத்தை போட்டு, கொஞ்சம் உப்பை போட்டு இவ்வளோ நேரம் ஊற வச்சு இறக்கி வச்சா அதுக்கு பேர் சாம்பார். இதே மாதிரி உங்கள் வியாபாரத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் ப்ரெடிக்டபுளாக ரன் பண்ணனா உங்கள் கம்ப்ளீட் பிஸ்னஸ் ப்ராசஸ் ஓரியன்டாக மாறணும். நிறைய பேருக்கு ப்ராசஸ் ஓரியன்டேஷனால மனசில் வரக்கூடிய முதல் எண்ணம் என்னென்னா, சார் எங்கள் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் படி நடக்குது. கரெக்டாக ப்ரொடக்ஷன் மட்டும் ப்ராசஸ் படி நடந்தால் பிரயோஜனம் இல்லை. உங்களோட கம்ப்ளீட் பிஸ்னஸும் ப்ராசஸ் படி நடக்கணும். ஹெச்ஆருக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, குவாலிட்டிக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஃபினான்ஸுக்கு ப்ராசஸ் இருக்குது, அக்கௌண்டிங் ப்ராசஸ் இருக்குது, அட்மினுக்கு ப்ராசஸஸ் இருக்குது. இதை இப்படி செய்யும் பொழுது இது இப்படி உருவாகும் என்பது சயின்டிஃபிக்லி ப்ரூவன் பிஸ்னஸ் பிரின்சிபல். அப்படின்னா அந்த ப்ராசஸை நான் உள்வாங்கி என்னுடைய வியாபாரத்தினுடைய எதிர்காலத்தை கனவு கண்டு அதை ப்ராசஸாக மாற்றும் போது தான் அந்த 2வது பக்கெட் ஃபுல்ஃபில் ஆகுது. அது என்ன பக்கெட்டு? ஸ்டெபிலிட்டி.
உங்கள் வியாபாரத்தில் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரணும்னா நீங்கள் தனியாகவும் உழைக்கணும், கூட்டாகவும் உழைக்கணும், இண்டிவிஜுவலாக உழைக்கணும், கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணணும். இந்த ஸ்டெபிலிட்டி பக்கெட்டை தாண்டிங்கன்னா மூணாவது பக்கெட் சர்ஜ் அஹெட்னு வாங்க. சர்ஜ் அஹெட்ன்றது தான் ஒரு ஃபினாமினல் க்ரோத் ஸ்டேஜ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெயில் விண்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ளைட்டு பறக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கும். பைலட்டு கேட்டிங்கன்னா டெயில் விண்டு இருக்குது சார்னுவார். டெயில் விண்டுனா என்ன? நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ஒரு அலை நல்லா வேகமாக வருது, மேலே ஏறி உட்காந்து அப்படியே தூக்கி போய் இறக்கி விட்ரும். கரெக்டாக? அதுக்கு பேர் தான் டெயில் விண்ட். இந்த மாதிரி டைம் உங்களுக்கு டெயில் விண்ட்ஸும் உங்கள் பிஸ்னஸில் அப்பப்போ வரும். அந்த டெயில் விண்டை நீங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சி ப்ரெடிக்ட் பண்ணணும். எப்போ டெயில் விண்ட் வரும்? உலகத்தில் பேண்டமிக்கில் ஆரம்பித்து, ஹெல்த்தில் ஆரம்பித்து, வெதரில் ஆரம்பித்து, எல்லா இடத்துலையுமே டெயில் விண்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த நேரத்தில் இந்த டைமில் அதீதமாக மழை பெய்யும், இந்த மார்க்கெட் அதீதமாக ஓப்பன் ஆகும், இதை உங்களால் கணிக்க முடியும். இதற்கான இன்றைக்கி டேட்டாவும் சயின்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் டூல்ஸும் ஏற்கனவே அவைலபிள். நமக்கு அது தெரியலன்றதுனால அது இல்லைன்ட்டு அர்த்தம் இல்லை. இதை நான் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னால் என்ன ஆகும்னா, சர்ஜ் அஹெட்ன்றது எப்பப்பெல்லாம் டெயில் விண்ட் அடிக்குதோ, இங்கிலீஷில் சொல்லுவாங்க இது லேட்ச் ஆன் டு இட்வாங்க. ஓடுற வண்டியில் ஏறுறது வேகமாக ஒரு டக்குன்னு ஏறிட்டிங்கன்னா நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நின்று பஸ்ஸில் ஏறுறதுக்கான டைம்லாம் சேவிங் உங்களுக்கு. அந்த சர்ஜ் அஹெட்னா என்னுடைய தொடர் கணிப்பில் என்னாலேயோ என்னோடய அசோசியேஷன்னாலேயோ, நான் பல போடுற இடங்களில் அசோசியேஷனுக்கு சொல்கிறது, இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு ஒர்க் ஷாப்ஸ்லாம் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆனால் அதை தாண்டி உங்களுடைய வியாபாரம் அடுத்த 3, 5, 10 வருடங்கள் எப்படி இருக்குன்ற ப்ரொஜெக்ஷன் உங்களால் போட முடிஞ்சதுன்னா கவர்மெண்ட்டில் போய் உங்களால் சப்போர்ட் கேட்க முடியும். உங்களுக்குலாம் அசோசியேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ கோயம்புத்தூரில் நான் கொடிஷியாவில் பேசும்போது கூட நான் பார்த்தேன், என்னென்னு அவங்களுக்குன்னு ஒரு போய் பேசிட்டு வருவாங்க. கவர்மெண்ட் இது செய்தோ இல்லையோ போய் பேசிட்டு வரக்கூடிய அளவு அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது. இப்போ என்னால் அடுத்த 3-5 வருஷத்துக்கு உங்களால் ஜிடிபி நீங்கள் பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க டெக்ஸ்டைல்ஸ். கரெக்டாக உலகளாவி நம்மளுடைய வியாபாரம் நடக்காது. திருப்பூர் ஒரு பெரிய பங்கு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 30-35% எக்ஸ்போர்ட்ஸ் இந்த மார்க்கெட்டில் மட்டும் போகுதுன்றது என்னுடைய கணிப்பு. ரைட்டாக தப்பான்னு தெரியல. அப்படின்னா டோட்டல் எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் ஜிடிபியில் 30-35% நீங்கள் இங்கே இருக்கிறவங்க இந்த ரூம்லேயோ இல்லை வெளியில் இருக்கிறவங்களோ சேர்ந்து உருவாக்குறீங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்பைன்டு வாய்ஸ் உங்களால் உருவாக்க முடியும். அடுத்த 2, 3, 5 வருடங்களுக்கு இதுதான் என்னுடைய வியாபாரம், இதை தான் நாங்கள் பண்ண போகிறோம், இதுதான் எங்களுடைய மார்க்கெட்டு, இதற்கு எங்களுக்கு கவர்மெண்ட்டில் இந்த சப்போர்ட் வேணும், போய் கேட்கலாம். கொடுக்குறாங்களா இல்லை அப்புறம் பார்த்தா லாபிங் சொல்கிறாங்க. நேற்று கூட நான் முந்தானேத்தி ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துருந்தேன். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனியும் வியாபாரம் ஆரம்பிக்கிற முன்னாடி லாபிஸ்ட்னு முதல்ல உருவாக்கணும். ஒரு லாபிஸ்ட்டை உருவாக்கி அவனுக்கு $மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் முன்னாடி கொடுத்து செனட்டர்ஸையும் காங்கிரஸ்மேனையும் அவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. கம்பெனியே ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி லாபிஸ்ட்டை உருவாக்கி அவனுக்கு ஒரு $2 மில்லியன் அட்வான்ஸை கொடுத்து இந்த கம்பெனியை உருவாக்க போகிறேன், இந்த கம்பெனி உருவாக்கி ப்ராடக்ட் சர்வீஸும் வரும்பொழுது இந்த சட்டத்திட்டங்களை உருவாக்குறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு. ஆஃப்டர் ஆல் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரைஸ் உண்டு. நான் லஞ்சம் வாங்குறான்னு சொல்ல வரல, அது வாங்கலைன்றது உங்களுடைய கணிப்பு, நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் எதையுமே உங்களால் லாபி பண்ண முடியும். இதை நீங்கள் பண்ணியா சர்ஜ் எடுக்க போய் ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த SSSன்றது இப்போ செதுக்கி நான் ஒதுக்கி வைக்கிறேன். இதில் உங்களுக்கு சில கேள்விகள் மைண்டில் வரும். அதை எப்படி உங்களுடைய இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு 2 நாளாக நான் படித்த டேட்டாவில் ஒரு சின்ன விஷயம் நான் கண்டுபிடிச்சது, பர்டிகுலர்லி இந்த ஜிஎஸ்டி ரிவிஷனுக்கு அப்புறம். இப்போ உங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் இந்த ஜிஎஸ்டி ரிவிஷன் உங்கள் இண்டஸ்ட்ரி எப்படி இம்பேக்ட் ஆகுதுன்ற ஒரு மாதிரி புரிஞ்சிருப்பீங்க. 2500 கீழே 2500 மேலே, கரெக்டாக 2 பக்கெட்டாக பிரிச்சுடணும் இல்லையா? இந்த 2 பக்கெட்டில் பிரிக்கிற போது இந்த 2800 கீழே இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ரிடக்ஷன் ஐட்டம்ஸ் இதனுடைய பிஸ்னஸ் இம்பேக்ட் அடுத்த 4 வருடங்களில் இந்தியாவில் $85 பில்லியன் $120 பில்லியன் மாறும்னு சொல்லி கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் நான் படித்து எழுதிட்டு வந்தது. எனக்கு அது பெரிய ஷாக். $1 பில்லியன் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 8500 கோடி ரூபாய். $35 பில்லியன் இன்னைக்கு புதுசாக டொமஸ்டிக்கில் உங்களுக்கு டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு இந்த ஒரு ஜிஎஸ்டி ரிடக்ஷனால் அடுத்த 4 வருஷத்தில் உருவாகுதுன்னு சொல்லி ஒரு தரவு ஒன்று சொல்லுது. இதுக்கு நம்ம தயாராகிட்டோமா? இன்றைக்கி கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு நேற்று கூட நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணார், பார்த்துட்டு இருந்தேன். எப்படி இம்பேக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ கார்மெண்ட்ஸ் மாட்டியிருக்கு, எவ்வளோ யூனிட்ஸ் இதன் மூலமாக இன்றைக்கி கேஷ் ஃப்ளோ பிரச்சனையில் மாட்டியிருக்காங்களே, எவ்வளோ இன்வென்ட்ரி ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருக்குன்ற ஃபுல் டேட்டாவை நான் பார்த்துட்டு வந்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் கடந்து போகும். இதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லை. ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கலாம், ப்ரிப்பேர்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம்.
ஆனால் இனிமேல் ப்ரிப்பேர் ஆக முடியும். இன்றைக்கி கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த எக்ஸஸ் ப்ரொடக்ஷனை லோக்கல் மார்க்கெட்டில் டைவெர்ட் பண்ண முடியும் அந்த தரவு சொல்லுது. கொஞ்சம் டைம் ஆகும். உதாரணத்துக்கு இப்போது எவ்வளோ பேருக்கு நம்மளுக்கு எஃப்டிஏ போட்ட கண்ட்ரீஸ்னுடைய லிஸ்ட்டு எவ்வளோ பேருக்கு இருக்குது? நம்மளோட எஃப்டிஏல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் என்னென்ன நம்ம எவ்வளோ பேருக்கு தெரியும்? கிட்டத்தட்ட இன்றைக்கி லாஸ்ட் 2-3 நாளில் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் ஆரம்பித்து பிஎம்ஓவில் ஆரம்பித்து 40 நாடுகளுடன் பேசி கொண்டிருக்காங்க. உங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 40 நாடுகளுடன் இந்த யூஎஸ் டாரிஃப் போட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு 20-25% எக்ஸ்போர்ட் ட்ராப் ஆகிறத ரீடைரக்ட் பண்ணி அடுத்த 2 மாதத்தில் அதை எடுக்கக்கூடிய ரீடைரக்ட் பண்ணி வரக்கூடிய கண்ட்ரீஸு லிஸ்ட்டு போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபுல் லிஸ்ட்டு நான் நெட்டில் படித்து எழுதின்னு வந்திருக்கு. எதற்காக? உங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். வெளியில் இருக்க எனக்கே தெரியுது, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அப்படின்னா இந்த 1-2 மாதம் மட்டும் நான் கேஷ் ஃப்ளோ இஷ்யூ, கொஞ்சம் இன்வென்ட்ரி இஷ்யூ நான் ஓவர் கம் பண்ணணும். இதற்கு நீங்கள் கலெக்டிவாக பல விஷயங்களை செய்ய முடியும், தயாராக முடியும். இதுதான் சர்வைவல் மோட். இந்த சர்வைவல் மோடை விட்டுட்டிங்களா, அடுத்த சர்வைவல் மோடு வரத்துக்குள்ளே அதுக்கு நம்ம ரெடி ஆக முடியும். இதுதான் இந்த ஸ்டெபிலிட்டி அண்ட் சர்ஜ் ஹெட்ன்றது. அடுத்த பாக்கெட்டுக்கு வரேன் நான். ஆஸ் எ நீங்கள் பிஸ்னஸ் ஓனர், இந்த பிபிஎஃப்ன்ற மோடு உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, இதை நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த பிபிஎஃப்ன்றது என்ன? நான் முதலே சொன்ன மாதிரி பிபிஎஃப்ன்றது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இல்லை. பிபிஎஃப்ன்றது ஒரு சின்ன ஆக்ரோனிம், பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஓனராகவோ சிஇஓ ஆகவோ இல்லை அதில் ஒரு டாப் லெவல் எம்ப்ளாயோ நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய நேரம் அநேகமாக நடுவில் இருக்கிற பக்கெட்டில் தான் ஃபுல்லாக போய்ட்டுருக்கும். அங்கே சர்வைவல் மாதிரி இந்த பிபிஎஃப்ல நடுவில் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்ன்றது நிகழ்காலம். அங்கே எங்கே உங்களுக்கு மிஸ் ஆகுது? இந்த பிபிஎஃப்ன்றது நீங்கள் இன்டர்நேஷ்னலி பல ஃபார்ச்சூன் 100 கம்பெனிஸ் யூஸ் பண்ணுற மாடல். நான் இது உருவாகலை. நான் முதல்ல எஸ்எஸ்எஸ் என்னோட மாடல். பிபிஎஃப்ன்றது வந்து சுட்டப்பழம் அவையார் மாதிரி. ஆனால் இது என்ன நடக்குதுன்ற நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் 5, 10, 15, 20 வருஷமாக ஒரு வியாபாரம் செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமைக்கு லாஸ்ட் 5, 10, 15 வருஷம் நீங்கள் செய்த சரியான விஷயங்களும் தவறுகளும் காரணம். கரெக்டாக? நம்ம எவ்வளோ பேர் கான்ஷியஸாக இன்றைக்கி ஃபார்ச்சூன் 100ல் அட்லீஸ்ட் ஒரு 35 கம்பெனி பிபிஎஃப்க்குன்னு 3 டிபார்ட்மெண்ட் தனியாக உருவாகிறார். அவங்களோட வேலை என்ன? பாஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் தனி. அவங்களோட வேலை என்ன? இந்த கம்பெனி இன்றைய தேதியில் ஆரம்பித்து இந்த தேதிக்கு வருவதற்கு எதை சரியாக பண்ணோம், எதை தப்பாக பண்ணோம். கம்ப்ளீட்டாக அவங்களோட வேலை பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்களும் ஆடிட்டிங் என்ன பண்ணுவீங்க? ஃபினான்ஷியல் ஆடிட் பண்ணுவீங்க இல்லையா? கொஞ்சம் இன்வென்ட்ரிலாம் ஆடிட் பண்ணுவீங்க. எவ்வளோ பேர் பிஸ்னஸை ஒரு 15 வருஷம் பின்னாடி போய் ஆடிட் பண்ணிடுவோம். லாஸ்ட் 15 வருஷமாக நான் வியாபாரத்தை எப்படி பண்ணேன், எதை சரியாக பண்ணேன், எதை தவறாக பண்ணேன், எந்த பழக்க வழக்கங்கள், எந்த எண்ணங்கள், எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆச்சு, எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலை, இதுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கி வச்சுருக்காங்க. 3-4 பேரோட மொத்த வேலையே லாஸ்ட் 10, 15, 20 வருஷத்துக்கான தரவுகளை எடுத்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி எது சரியாக நடந்தது, எது தப்பாக நடந்தது, எது சரியாக நடந்ததோ அதை இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு வழியை கண்டுபிடிக்கும், எது தவறாக நடந்ததோ அது மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கு தேவையான முயற்சிகளை இன்றைக்கி செய். அவனோட வேலையை என்ன சார்? 10, 15 வருஷமாக இன்றைக்கி எனக்கு உடல்நிலை சரியில்லை. அது என்ன காரணம்? 10, 15 வருஷமாக நான் செஞ்ச தவறுகள். சரியாக சாப்பிட்ருக்க மாட்டேன், எக்ஸசைஸ் பண்ணியிருக்க மாட்டேன், பல விஷயங்கள் இருக்கும், டென்ஷனாக இருக்கும், எக்ஸசைஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அப்படின்னா இன்னிலேருந்து நான் எப்படி வாழணும்னா, அப்படின்னா நான் கடந்த காலத்தில் என்னென்ன சரியாக பண்ணேன், எதை தவறாக பண்ணேன், இதை எனக்கு புரிய ஆரம்பிக்கும் போது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது. உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஒரு ஆள் இது உருவாக்கினா போதும். அவரோட வேலையே என்னென்னா உங்களுடைய பழைய காலத்தில் நீங்கள் செய்த அனைத்து விஷயங்களையும் எடுத்து எது சரியாக செஞ்சது, சரியாக செய்கிறத ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நல்லா கெமிஸ்ட்ரியில் ஒரு கேட்டலிஸ்ட்னு ஒரு வார்த்தை உண்டு. அந்த கேட்டலிஸ்ட்ன்றது என்னென்னா, ஒன்று நடக்குதுன்னா அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் வேகமாக நடப்பதற்காக ஒரு கிரியா யூக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. இதே மாதிரி உங்களுடைய பாஸ்ட்டில் நீங்கள் பண்ண சரியான விஷயங்கள் அதை எடுத்து இன்னும் துரிதப்படுத்தி வேகமாக செய்யக்கூடிய விஷயங்கள், இது வந்து பாஸ்ட். இதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டோ இல்லை உங்களுடைய டைமில் ஒரு பகுதியோ இதுக்கு நீங்கள் ஒதுக்கணும். இரண்டாவது ப்ரெசண்ட். அந்த சர்வைவல் சொன்ன மாதிரி இன்றைக்கி எனக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸோ, இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்வென்ட்ரியோ, இன்றைக்கி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸோ, இன்றைக்கி இருக்கக்கூடிய ரிசீவபிள்ஸோ, இனி இருக்கக்கூடிய பேயபிள்ஸோ, இன்றைக்கி இருக்கக்கூடிய என்னோடய ஃபண்ட் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோவோ எப்படி நான் டீல் பண்ணுறேன், அடுத்த 3 மாதத்துக்கான என்ன ப்ரொஜெக்ஷன், இதற்கான ஃபண்டிங் நான் ஏற்பாடு பண்ணியாச்சா, எனக்கு தேவையான மேன் பவர் இருக்கா, எனக்கு தேவையான இன்வென்ட்ரி, இன்கமிங் இன்வென்ட்ரி நான் ஷெட்யூல் பண்ணிட்டேன்னா, ஃபார்வர்ட் ரேட்ஸு போட்டாச்சா,
ஃபார்வர்ட் ரைட்ஸ் பேக் ஃபயர் ஆகும்போது அது கவர் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் மாதிரி விஷயங்கள் இருக்கா, இதெல்லாம் ப்ரெசென்ட் பக்கெட்டில் கவர் பண்ணுறது. அநேகமாக ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பக்கெட்டில் தான் கம்ப்ளீட் எஃபர்ட்ஸ் இருக்கும். மூணாவது பக்கெட்டில் அநேகமாக பல கம்பெனி எப்படி பாஸ்ட்டில் ஒர்க் பண்ணலையோ மூணாவது பக்கெட்டில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. மூணாவது பக்கெட் இந்த எஃப்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சர்ன்றது ஃபார்ச்சுனேட் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த 2-3 வருடங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. மினிமம் 10 years to 25 years சொல்கிறாங்க. அடுத்த 10லேருந்து 25 வருடங்களுக்கு என்னுடைய கம்பெனியானது இல்லை என்னுடைய இண்டஸ்ட்ரியானது எப்படி போகணும், என்ன ட்ரெஜெக்டரி. இன்றைக்கி நான் சந்திராயன் போகணும் அப்படின்னு நீங்கள் பேப்பரில் படிச்சேன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரோவில் டிசைட் பண்ண விஷயம். ஓவர் நைட்டாக சந்திராயன் போக முடியாது. அதுக்கு அடுத்து மங்களாயன் போகுது, அப்புறம் வரிசையாக ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்காங்க. இந்த சந்திராயன் போய் சவுத் போலில் நம்ம லேண்ட் ஆகிறதுக்கு 7 வருஷம் முன்னாடி பிளானிங் ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி டிசைட் பண்ணி இன்றைக்கி ப்ரைம் மினிஸ்டர் எப்போ நாளைக்கு ராக்கெட் விடுவார், நாளைக்கு போய் மூணில் லேண்ட் ஆகணும், நடக்காது. இதே மாதிரி 10லேருந்து 25 வருடங்கள் கழித்து உங்கள் வியாபாரத்தில் என்னுடைய அனாலிசிஸ் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். 1918 முதலாக ஃபார்ச்சூன் 15 ஒரு லிஸ்ட்டு வந்தது. முதலாக ஃபார்ச்சூன் 15 ஒரு லிஸ்ட்டு போட்டாங்க. அப்புறம் இது ஃபார்ச்சூன் 100 மாறிச்சு 1960s. இந்த ஃபார்ச்சூன் 50 லிஸ்ட்டில் டாப் டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய கம்பெனிஸுடைய லிஸ்ட்டு எடுத்து 1918 இருந்த லிஸ்ட்டு எடுத்து பாருங்கள். இப்போ 2024 லிஸ்ட் எடுத்து பாருங்கள். 1-2 கம்பெனியை தவிர வேறு எந்த கம்பெனியும் அதில் பேர் இருக்காது. கம்ப்ளீட்டாக எல்லாமே புது பேர் வந்தாச்சு. எதனால்? அவங்க எதிர்காலத்தை பார்க்கல. எதிர்காலத்தில் என்ன நடக்கும், 50 வருஷம் கழிச்சு நான் அந்த ஃபார்ச்சூன் 50 இருப்பேனா, 100 வருஷம் கழிச்சு நான் ஃபார்ச்சூன் 100 இருப்பேனா, அவங்க அதை பற்றி யோசிக்கலை. இன்றைக்கி அவங்க காணும். இன்றைக்கி நீங்கள் 10லேருந்து 25 வருஷம் கழித்து திருப்பூர்னுடைய எக்ஸ்போர்ட்னுடைய டோட்டல் கான்ட்ரிபியூஷன் குளோபல் ஜிடிபி பற்றி யோசிங்க. ஏன் இந்தியன் ஜிடிபி பற்றி யோசிக்கணும்? அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அதற்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மட்டும் வருமானம் கண்டிப்பாக வராது, கண்டிப்பாக வரக்கூடாது. நான் முதல்ல சொன்ன 5 bucket பிரின்சிபிள். 5 bucket எடுத்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் 100% ரெவன்யூ கொடுத்ததுன்னா 2 அல்ல 3 வருடங்கள் கழித்து அந்த ப்ராடக்ட் ஆனது 30லேருந்து 20% ரெவன்யூக்கு மேலே அது கொடுக்கக்கூடாது. பேலன்ஸ் 70 to 80% ரெவன்யூ வேறு ப்ராடக்ட்லேயே சர்வீஸ்லேயே மாற்றி அமைச்சிருக்கணும். இதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. எந்த பொருள் எந்த சர்வீஸ் நல்லா போகுதோ அதை நடக்கும்போதே தைரியமாக அம்பிளிக்கல் கார்டு தொப்புள் கொடியை கட் பண்ணுற மாதிரி அதை நீங்கள் ஹைவ் ஆஃப் பண்ணலாம், புது பிராண்டாக க்ரியேட் பண்ணலாம். அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்த 10லேருந்து 25 வருடங்களை பார்த்து அதற்கு தயாராகி அதுக்கு என்ன ப்ராடக்ட், என்ன சர்வீஸ், அது என்ன மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட் உருவாகணும், என்ன மாதிரி நம்ம பிஸ்னஸ் உருவாகணும், என்ன மாதிரி மார்க்கெட் உருவாகணும், இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்களை இப்போ திருப்பூர் எக்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷனோ அது மாதிரி சிமிலர் பாடிஸோ எப்பாவது அட்லீஸ்ட் குவார்ட்டர்லி ஒன்ஸாவது பேசும். இது பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ வீலிங் செஷன்ஸ்னு வாங்க. ஒரு 10லேருந்து 25 வருடம் கழித்து என்னுடைய இன்றைக்கே வழி இல்லை, நீ என்ன 10 வருஷம் கழிச்சு அப்படியே தான் தினசரி போய்ட்டு 10 வருஷம் முன்னாடி இதே பிரச்சனையாக தான் நம்ம பேசியிருப்போம். ஐயா நீ சேல்ஸ் இல்லை, இன்வென்ட்ரி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, கலெக்ஷன் இஷ்யூ, கரெக்டாக இன்றைக்கி அதே தான் பேசிட்டோம். 10 வருஷம் கழிச்சு இதே மாதிரி பேசினா அதை பற்றியே தான் நம்ம பேசிட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் எல்லா பிஸ்னஸ்லையும் கேட்சப் ஆகும். போன வருஷம் எந்த பொருள் உங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுத்ததோ அடுத்த வருடம் அது கம்மியாக தான் கொடுக்கும், எக்ஸ்ட்ரா கொடுக்காது. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரிமெண்டல் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இன்க்ரிமெண்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் குறைஞ்சிருக்கும். இது நீங்கள் எந்த டேட்டா எடுத்து பார்த்தாலும் தெரியும். இது ஒரு யூனிவர்சல் லா. ரொம்ப ரொம்ப ரேரு பெட்டிங், கேம்பிளிங் இந்த மாதிரி விஷயங்களில் தான், அதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் போன வருஷத்தோட பயங்கர ரிட்டர்ன்ஸ் வரும். ஏன்னா அதெல்லாம் பேராசை சம்மந்தப்பட்டது, உங்களெலாம் பொருள் சம்மந்தப்பட்ட சர்வீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்படின்னா இந்த 3 எடுத்துக்க, இந்த பிபிஎஃப்ன்ற விஷயம், இந்த எஸ்எஸ்எஸ்ன்ற விஷயம், இது 2த்தையும் எடுத்து என்னால் இதை பற்றி நான் யோசிக்க ஆரம்பிக்க முடிஞ்சுன்னா சில விஷயங்கள் உங்களால் நேரடியாக இன்றைக்கி பண்ண முடியாமல் இருக்கலாம். ஐயா நான் அந்தளவுக்கு பெரிய கம்பெனி இல்லை, நான் 1 கோடி தான் டர்ன் ஓவர் பண்ணுறேன், 2 கோடி தான் டர்ன் ஓவர் பண்ணுறேன், எனக்கு அந்தளவுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அநேகமாக உங்களுடைய சிந்தனைகளை மாற்றி அமைக்க வேண்டிய நேரம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள். ChatGPT எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் வியாபாரத்துக்கு? சர்ச்சுக்கு இல்லை, உங்கள் வியாபாரத்திற்கு எதிர்காலத்தை பற்றி கேள்விகளை கேட்பதற்கு எவ்வளோ பேர் ஏஐ ChatGPTன்னு ஒரு ஜெனரல் ஒரு ப்ராடக்ட் பேர், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நிறைய ப்ராடக்ட் வந்துச்சு. எவ்வளோ பேர் ஏஐயோ உங்களோட எதிர்கால ப்ராடக்ட் சர்வீசஸ் பற்றி எவ்வளோ பேர் நீங்கள் அதுக்கிட்ட போய் கேள்வி கேட்குறீங்க? எங்களுடைய குருநாதர் தாஜி சொல்கிறாரு, ஆன்மீகத்தை போய் கேள்வி கேளுன்றது. கடவுள் இருக்காரா? ChatGPT கேளு. கடவுள் இருக்காரா? ப்ரூவ் பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கணும், கேள்வி கேளு. இன்றைக்கி நீங்கள் ஏஐயில்
யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, யூஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் ஆல்ரெடி வந்தாச்சு. அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கற்றுக்கணும்? ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இன்றைக்கி உங்களுக்கு ஏஐ யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே விஷயம், எப்படி கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி கேட்கணும், எப்படி கேள்வி கேட்கணும். உங்களுடைய வியாபாரத்தை உங்களால் ஒரு 10 லைனில் எழுத முடிஞ்சதுன்னா அதை எழுதி, உங்களுடைய இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்டு எழுதி, நான் இந்த ஊரில் இருக்கேன், இதுதான் என்னோடய மார்க்கெட் பொட்டென்ஷியல், இதுதான் என்னோடய வியாபாரம், இதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன், அடுத்த 3, 5, 10, 15, 20, 25 வருஷத்துக்கான மார்க்கெட் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும், இதை உங்களால் துல்லியமாக இன்றைக்கி ஏஐ வச்சு 5 நிமிஷத்தில் கணிக்க முடியும். உங்களோட மொபைல் ஃபோனை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களால் சரியான கேள்விகளை எழுத முடியும். சரியான கேள்வி எழுதுறது எப்படின்னா, அதே கேளுங்க, அதுவே உங்களுக்கு சொல்லும். பிகம் மை அட்வைசர், முதல் ஓப்பனிங் லைன். திஸ் மை பிஸ்னஸ் சிச்சுவேஷன். என்னென்ன கேள்வி தமிழ் கூட கேட்கலாம். நீங்கள் ChatGPT இங்கிலீஷில் கேட்கணுன்ற அவசியம் இல்லை, வாய்ஸில் கேட்கலாம். ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி உங்கள் P&L அக்கௌண்ட் அப்லோட் பண்ணி, இந்த பாஸ்ட் 3 வருஷம் P&L நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இந்த 3 வருஷம் P&L படித்து அடுத்த 5லேருந்து 10 வருஷம் இந்த வியாபாரம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா 2 நிமிஷத்தில் ஒரு 80% அக்யூரேசியில் உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் வரும். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு கன்சல்டன்ட்டை கூப்பிடணுன்ற அவசியமே இல்லை, வேலிடேட் பண்ணுறதுக்கு கூப்பிடலாம். அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எங்களோட ஸ்பெஷாலிட்டி ஸ்ட்ராட்டஜியை விட பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷனில் ரொம்ப எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜின்றது எப்படி பெருசாக சிந்திப்பது, அதை செயல்முறையாக மாற்றுவது எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இதை செய்கிற இடத்துல தான் நாங்கள் ப்ரிடாமினெண்ட்டாக ஹெல்ப் பண்ணுறோம். இதை உங்களால் நீங்கள் செய்ய முடியலைன்னா நீங்கள் போய் முதல்ல கற்றுக்கணும். இதை உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு கூச்சமாக இருந்ததுன்னா நிறைய ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதை மாதிரி பல விஷயங்கள், ChatGPT ஏன்றது ஒரு சின்ன விஷயம், இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அதனால தான் என்னுடைய ஒரு நண்பன் பல வருடங்களுக்கு முன்னாடி யூஎஸில் போய் செட்டில் ஆனான். இனி ஒரு பெரிய மல்டி மில்லியனர். அவன் என்னோட ஒர்க் பண்ண என்னோடய ஜூனியர்னு வச்சுக்கோங்களேன். அவன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு வருடமும் நான் எப்படி அவன் நீ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு $50-100 மில்லியன் நெட்வொர்க் இருக்கும். அவனை பார்க்கும்போதெல்லாம் எப்பப்போ வாட்ஸ்அப்பில் பேசும்போதும் ஸ்டாண்டர்டாக இது மாதிரி வாழ்க்கையில் அதீத வெற்றி பெற்றவர்கள் நான் நினைக்கிறவன்றால் அப்பப்போ நான் கேட்குறது, எப்படி நீ பண்ணேன். அவன் ஸ்டாண்டர்டாக வருஷம் முடிவில் நான் ஒரு விஷயம் பண்ணுவேன், இந்த கடைசி ஒரு வருஷத்தில் எனக்கு எது அதீத வெற்றி கொடுத்ததோ அதை முதல்ல நான் கட் பண்ணுவேன் அப்படின்னு. நான் கேட்டேன், ஏன் பைத்தியமான்? இல்லை, எது எனக்கு அதீத வெற்றி கொடுத்ததோ கொஞ்ச நாளில் அது அடிக்ஷனாக எனக்கு மாறிடும், அதை விட்டு என்னால் வெளியில் போக முடியாது. இவ்வளோ நாளாக நான் அதுக்கு முதலாளியாக இருந்தேன், 2 வருஷத்துக்கு அது எனக்கு முதலாளி ஆகிடும், என்னால் இந்த வியாபாரத்துக்கு வெளியில் போக முடியாது. அப்படின்னா என்ன பண்ணுவேன்? ஐ ஜஸ்ட் பாம் இட் ஆஃப். நான் அதை கட் பண்ண மாட்டேன், அதை விற்றுருவேன். அமெரிக்காவில் இது ரொம்ப சர்வசாதாரணம். ஒரு வியாபாரத்தை எடுக்கிறது, டெவலப் பண்ணுறது, அதை கொஞ்சம் பெருசாக்கினோன்னே ஒரு விசிட்டை விற்றுட்டு போயினே இருக்குது வெளியில். இது சர்வசாதாரணம். இந்தியாவில் அந்த மாடல் மெதுவாக வந்துட்டு. நான் முன்னாடி கூட நம்ம ஃப்ரெண்டுகிட்ட நான் ஹரிகிட்ட பேசியிருந்தேன். இங்கே எவ்வளோ பேருக்கு உங்களுடைய SME லிஸ்டிங்னு ஒன்று இருக்குன்றது எவ்வளோ பேருக்கு தெரியும். நான் நிறைய இடங்களில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் நாங்கள் SME MSME லிஸ்டிங் பண்ணுறதுக்கான ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். BSE ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடு எங்கள் கம்பெனிக்கு டைப்பே இருக்குது. அங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் லெஸ் தென் 25% லிஸ்டட் MSME கம்பெனிஸ் தான் சவுத் இந்தியாவிலேருந்து வருது. 75% பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து வருது. சவுத்தில் பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிசம் ரொம்ப அவங்கள கேட்ட என்னங்க காரணம், எதனால் சவுத்தில் இருக்கிறவங்க லிஸ்டிங் வரமாட்டேன்றாங்க? கன்சர்வேட்டிசம் ஜாஸ்தியாக இருக்குது சார், ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்காங்க, ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க. ரிஸ்க் எடுக்கிறதுல சில விஷயங்கள் ரிஸ்க் மிட்டிகேஷன் வச்சு பண்ண முடியும். அப்படி எடுக்காத போது என்ன ஆகுதுன்னா அதே வியாபாரத்தை மீண்டும் 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 பண்ணுறீங்க. லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக உங்களை கேட்சப் ஆகும். இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது, லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்? கண்டிப்பாக உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் போன வருஷம் பார்த்த ரெவன்யூட இந்த வருஷம் டாப் லைன் பெட்டர் ஆனாலும் பாட்டம் லைன் குறையும். இது இயற்கையினுடைய நீர். இதுதான் வியாபாரம். ஏன்னா போன வருஷம் உங்கள்கிட்ட பொருள் வாங்கினவன் அடுத்த வருஷம் வாங்கும்போது அதே ரேட்டுக்கு வாங்க மாட்டான், இல்லை அதே ப்ராஃபிட் மார்ஜினில் வாங்க மாட்டாங்க. உதாரணமாக ஆட்டோமொபைல் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா Tier 1, Tier 2, Tier 3 சப்ளைஸ் வச்சுருப்பாங்க. இந்த Tier 3, Tier 2க்கு சப்ளை பண்ணும். அவங்க அதெல்லாம் இன்டிகிரேட் பண்ணி ஒரு பார்ட்டை உருவாக்குவாங்க. அந்த பார்ட்டெல்லாம் வாங்கி Tier 1 ஒரு பார்ட்டை உருவாக்கும். அது மாதிரி ஒரு 15 Tier 1 கம்பெனிட்டு வாங்கி ஹுண்டாய் காரை உருவாக்கும். ஹுண்டாய் அவங்களோட எந்த காரும் அவங்க சொந்தமாக பண்ணுறது இல்லை. ஏன்னா ஹுண்டாய்க்கு நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். சுற்றி இருக்கிற Tier 1, Tier 2, Tier 3 ஸ்லீப்பர் முதல்ல எக்கச்சமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வாங்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்டெகிரேஷன் கரெக்டாக போகுது. அடுத்த வருஷம் எங்கே வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும். அப்போ என்ன பண்ணுவான், உன்னுடைய காஸ்ட் இது, உன் ப்ராஃபிட் இவ்வளோ தான் வைக்கணும் அவன் முடிவு பண்ணுவான். இதே தான் இன்றைக்கி உங்களுக்கு பல பேருக்கு நடந்துகிட்ருக்கும்.
உங்களுடைய சப்ளைஸ், உங்களுடைய பயஸ் எல்லாருக்குமே நீங்கள் என்ன மார்ஜின் இருக்கிறீங்க ஒரு லெவலில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன் புதுசாக வரதில்லை. பழையன கைதிலும் புதின புகுதல்ன்ற மாதிரி பல ப்ராடக்ட்ஸை நம்ம விட்டு புது ப்ராடக்ட்ஸ் இன்னும் ஆரம்பிக்கிறது இல்லை. அது மாதிரி பல புது ஏரியா ப்ராடக்ட்ஸ் என்ன போகுதுன்னு சொல்லி லாஸ்ட்டு ஒரு 4-5 நாளில் படித்ததில் பார்த்தீங்கன்னா, இதான் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி இன்டர்நேஷ்னலாக FTA கண்ட்ரீஸில் வளரக்கூடிய இடம் 4 முக்கியமாக கன்சல்டன்ஸ் நிறைய பேர் சொல்கிறேன். அத்லெட்டிக்கும் லெஷர் சேர்ந்து அத்லீஷியர் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்பெசிஃபிக்கலி எமர்ஜிங் மார்க்கெட்டில் கிட்ஸ் வேர் வர ஆரம்பிச்சிடுச்சு, லவுஞ்ச் வேர் வர ஆரம்பிச்சிடுச்சு, ஒர்க் வேர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைக்கி முந்தி மாதிரி வெறும் பேண்ட் ஷர்ட் போடாமல் ஒர்க் வேர்ன்றது ஒரு புது கான்செப்ட்டு. இதெல்லாம் இன்றைக்கி எமர்ஜிங் மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் இன்றைக்கி குளோபல் மார்க்கெட் ஷேரில் நம்ம ஃபைட் பண்ண போகிறோமா, இது மாதிரி சில கேள்விகள்லாம் நம்ம இன்றைக்கி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறோம். இதே மாதிரி சர்வீஸ் டைவர்சிஃபிகேஷன் அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க, நான் பேசின பல பேரை பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கேஜ் ப்ரொடக்ஷனுக்கு போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லேபிள் பார்ட்னர்ஷிப்ஸுக்கு போக ஆரம்பிக்கணும். B2B, B2C, D2C இந்த மாதிரி ஏரியா. இதே மாதிரி ஸ்மால் பேட்சஸ், பெரிய பேட்சஸ் சைஸில் நீங்கள் மாட்டிக்காமல் ஒரு நாளில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேட்ச், ஒரு ஆர்டர் எடுத்தால் ஒரே நாளில் ப்ரொடியூஸ் பண்ணோம். இதேமாரி ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் நிறையா புதுசாக உருவாக்கி குவிக் டேர்ன் அரவுண்ட் பண்ணுறது, இது மாதிரி பல விஷயங்கள் இன்றைக்கி உருவாயிடுச்சு. நம்ம எந்த அளவுக்கு இன்றைய பிரச்சனைகள் மட்டும் நம்மளுடைய மயோபிக் வியூன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. மயோபிக்னு ஒரு விஷயத்தை ரொம்ப கண்ணுக்கிட்ட கொண்டு போயிட்டீங்கன்னா சுற்றி இருக்கிற எதுவுமே தெரியாமல் போயிடும். நம்ம அது மாதிரி என்ன ஆகுதுன்னா, அப்பப்போ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையை கண்ணுக்கிட்ட பார்த்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆங்கிலத்தில் டிஸ்னியில் ஒரு அந்த காலத்தில் ஒரு வேர்டு காயின் பண்ணாங்க, ப்ராபர்ச்சுனிட்டின்னு சொல்லி. ப்ராப்ளமில் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிக்கிறது, இது பேர் ப்ராபர்ச்சுனிட்டி. எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ எல்லா பிரச்சனைகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு அப்படின்னா நான் எப்படி தயாராகணும்? உங்களுடைய திங்கிங்கும் உங்களுடைய உணர்வுகளும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி. இங்கே தான் எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் வருது. எங்களோட ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸை வெறும் திங்கிங் ஃபீலிங் மட்டும் இல்லாமல் ஆட்டிடியூட்னல் ஷிஃப்ட்னு பல விஷயங்கள் நடக்குது. உதாரணத்துக்கு இது கேட்கறதுக்கு ரொம்ப காமெடியாக கூட இருக்கும். எங்களுடைய பயிற்சியில் நாங்கள் முக்கியமாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒப்புக்கொள்ளுதல். கேட்குறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒப்புக்கொள்ளுதல்னால் என்ன? என்னை சுற்றி நடக்கிற பல விஷயங்கள் என்னால் மாற்ற முடியாது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அதை உள்வாங்கிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்? இது மாதிரி சின்ன சின்ன ஆட்டிடியூட் ஷிஃப்ட்டை எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸாக நாங்கள் கொடுக்குறோம். இதே மாதிரி எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் திஸ் டூ ஷால் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் கடந்து போகும். சினிமா தமிழ் படத்தில் 3 வருஷம் முன்னாடி ஒரு ஃபேமஸ் ஸ்ரீராம் பாட்டே வந்தது, இதுவும் கடந்து போகும்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எதற்காக சொல்கிறேன்னா, எதுவுமே நம்ம ஷார்ட் டேர்மில் பார்க்கணும், ஐயோ அவ்வளோதான் நான் காணாமல் போயிடுவோமா, அது மாதிரி பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸை என்னோடய பர்சனல் வியாபாரத்தில் நான் பார்த்துருக்கேன். பில்கேட்ஸோட ஸ்டாண்டர்ட் கொட்டேஷன், உன்னோட மென்டராக நீ யாரை எடுத்துக்கணும்னு சொன்னால், வியாபாரத்தில் பல முறை தோற்றவன மென்டராக எடுத்துக்கோ. அவனுக்கு தான் எப்படி தோற்று எப்படி வெளியில் வரணுன்றது தெரியும். வெற்றியை மட்டுமே பார்க்குறவன்ட்டு நீ கொண்டு போய் கொடுத்தனா அவனுக்கு தோல்வி வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது தெரியாதுன்னு சொல்லி பில்கேட்ஸ் அவருடைய புக்கில் ஒன்று எழுதியிருக்காரு, பிஸ்னஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் தாட் அப்படின்னு அவருடைய புத்தகம் 1990s எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். இதே மாதிரி அதே புக்கில் அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறார், வியாபாரம் என்பது என்ன அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார், வியாபாரம் என்பது தினசரி ஒரு நீச்சல் குளத்தில் குதிப்பது போல, ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், அந்த நீச்சல் குளத்தில் இன்று நீங்கள் குதிக்கும் போது எது பள்ளமாக இருந்து எது மேல் லெவலில் இருக்குது, இது எல்லாம் உங்களுக்கு ஒரு நீச்சல் குளத்தில் கண்ணில் பார்த்தா தெரியும். ஆனால் வியாபாரத்தில் நீங்கள் ஜம்ப் பண்ணுறது இட்ஸ் லைக் அ மடி பூல், கம்ப்ளீட்டாக சேரும் சகதியும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் குதிக்கிறீங்க, குதிச்சிட்டீங்க, வெளியில் வரீங்க, அடுத்த முறை குதிக்கும் போது எது பள்ளம் எது மேடுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படின்னா எப்படி குதிப்பீங்க? இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா தினசரி உங்கள் வியாபாரம் எனக்கு நான் மைக்ரோசாஃப்ட்டை ரன் பண்ணும்போது இப்படி தான் நான் ரன் பண்ணேன். நான் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரும்பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய வியாபாரமும் இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் நேற்றுக்கு நடந்த மாதிரி இருக்காது. நான் இன்றைக்கி குதிக்கும் போது முதல் முறையாக தண்ணியில் குதிக்கிற மாதிரி குதிக்கணும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார். அதனால தான் அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய விஷயம், டெய்லி நம்ம சுற்றி வாழ்க்கை மாறிட்டே இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே இருக்கும், யாராவது காப்பாற்றிடுவோம், மேலே இருக்கிறவங்க பார்த்துப்போம், கவர்மெண்ட் காப்பாற்றிடும், நம்மளுடைய இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் காப்பாற்றிடும். இதை மாதிரி பேண்டமிக் டைம்லையும் சரி, முன்னாடி இந்த 2008-2009 குளோபல் ரெசெஷன், இது இல்லாமல் நடுவில் வரக்கூடிய சின்ன சின்ன வெடிகள், பல வெடிகளில் பல கம்பெனி மூடுறதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் தொடர்ச்சியாக சஸ்டனன்ஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 5 பக்கெட் கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக 5 வருடங்களுக்கு ஒரு முறை உங்களோட பிஸ்னஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீஹால் பண்ணணும்.
இனி ஒரு கார் வச்சுருந்தீங்கன்னா கூட 5 வருஷத்துக்கு போயிட்டு கம்ப்ளீட்டாக இன்ஜினை ரீட்யூன் பண்ணுறோம், டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50,000 1 லட்சம் செலவழிக்கிறோம். எவ்வளோ முறை நம்மளுடைய வியாபாரத்தை 5 வருஷத்துக்கு முறை கம்ப்ளீட்டாக ஓவரால் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் ஓவரால். இன்றைக்கி அடுத்து நீங்கள் பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் போனீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 10 நாள் என்ன பண்ணுவோம், ஃபேக்ட்ரி க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அந்த 10 நாள் எல்லா மிஷினையும் ரீஆல் பண்ணுவாங்க. நீங்களே பண்ணியிருப்பீங்க. அந்த 10 நாளைக்கு ப்ரொடக்ஷன் இருக்காது, யாரோடையும் பேச மாட்டாங்க, எந்த ஸ்டாஃப் வேலை செய்ய மாட்டாங்க. அந்த 10 நாட்கள் மிஷின் ஃபுல்லாக ரீஆல் பண்ணி, ரீவேம் பண்ணி, புது மிஷின் ஃபிக்ஸ் பண்ணி, பார்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க அடுத்த 1 வருஷத்துக்கு ரெடி ஆகும். இது மாதிரி உங்கள் வியாபாரத்துக்கு மினிமம் 5 வருஷத்துக்கு உறுதியாக நீங்கள் பண்ணணும். அதை பண்ணக்கூடிய நேரம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. பல இடங்களில் நான் சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நேரங்கள், சோதனைகள் மாதிரி செய்யக்கூடிய இடம், எதிர்கால சாதனைகளை நீங்கள் தயார் பண்ணுறதுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு டைம். நீங்கள் காரில் வேகமாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரோட்டில் சின்னதாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும். அந்த ஸ்பீட் பிரேக்கரை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வண்டி நேரம் ஒரு சோதனையில் தான் மாட்டோம். நம்ம பல இடங்களில் ஸ்பீட் பிரேக்கரை சவருன்னு நினச்சி கொண்டு போய் முட்டிட்டு பயந்து நிற்கிறோம். அந்த ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுன், பாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும், தாண்டிங்கன்னா அடுத்த ஒரு 8 கிலோமீட்டர் ஃப்ரீ ஆகும். அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ரம்பிள்ஸ், அந்த ரம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஸ்பீட் பிரேக்கரையும் சவராக பார்க்க ஆரம்பித்தோம். ஐயோ இதோட வியாபாரம் முடிஞ்சு போச்சா, இதோட. நான் பல இடங்கள் சொல்கிறது, கார்த்தால கூட ஒரு ஸ்கூலில் பேசும்போது அந்த பிரின்சிபலோட பேசினவங்க நான் சொன்னேன், உங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்னாரு. என்னை பொறுத்த வரைக்கும், நான் இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதில் பாலத்துக்கு போனாலும் திரும்பி வரக்கூடிய திறமை என்னுடைய சுயநம்பிக்கையில் எனக்கு இருக்குது. பலமுறை என் வாழ்க்கையில் பலமுறை கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் தோத்த ஆள் நான் பார்த்துருக்கேன். அதனால் இன்னும் நான் சொல்கிறது உங்களுக்கு எதுவுமே தியரி கிடையாது. அப்படின்னா எது உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், உங்களுக்கு மேலே உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கா, இதை என்னால் தாண்டி வர முடியும். அடுத்த 2 மாதம் கேஷ் ஃப்ளோ, இன்வென்ட்ரி, இந்த விஷயங்களை நான் சால்வ் பண்ணிட்டா, இன்றைக்கி சொன்ன விஷயங்கள், அந்த 5 பக்கெட் தேரியாக இருக்கட்டும், 5 இயர் ரீஆலாக இருக்கட்டும், ட்ரிபிள்எஸ்ஸாக இருக்கட்டும், பிபிஎஃபாக இருக்கட்டும், பல சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு அடுத்த 1-2 மாதங்களில் உங்களுக்கு பிஸ்னஸை ரீஆல் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு பாஸ், இது ஃபுல் ஸ்டாப் இல்லை. கமா வேறு, ஃபுல் ஸ்டாப் வேறு, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய வியாபாரம் இன்னும் மீண்டும் சரியான இடத்துல மாறி, நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது, சால்வ் கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு தடத்தில் ஒரு சின்னதாக ஒரு ரயில்வே ட்ராக்கில் ஒரு சின்ன கல் இருக்கிற மாதிரி, அது அப்படியே ஒரு பெரிய பாறை அப்படியே ரயிலே கவக்கணும் இல்லை, கொஞ்சம் நின்று தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதை செய்வதற்கான பயிற்சிகள் ஆர்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் இருக்குது. உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய மனோபாவங்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தியான பயிற்சி நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு சின்ன ஒரு பயிற்சியும் இருக்கும். அது முடித்ததுக்கு அப்புறமாக உங்களுக்கு கேள்வி பதில் இருந்தால் அதை முழுமையாக எடுத்து நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த திருப்பூர் ஹார்ட்ஃபுல்னஸ் மையத்திற்கும், திரும்பி இந்த சபையில் நீங்கள் வந்த பெரியவர்கள் எல்லாருக்கும், ஐயா ஸ்ரீகாந்த், ஐயா செந்தில்வேல், ஹரிசங்கர், எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். வந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு என்னுடைய நன்றி, வணக்கம். ரிலாக்ஸேஷனும் மெடிடேஷன் ஒரு அப்படியே மெடிடேஷன் ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் சிட்டிங், அதுக்கப்புறம்